மேட்டரை முடிச்சிட்டேன். முதலாளி அவங்க வந்துட்டாங்க. நீ கிளம்பு. ஏண்டா மினிஸ்டர் வீடுனா முன்னால 100 பேரு பாடி கார்டு அது இதுன்னு பில்டப்பா இருக்கும் பார்த்தா இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. அதெல்லாம் பதவியில் இருக்கும்போது இவன் எக்ஸ் பதவி போன மினிஸ்டர் எல்லாம் பன்றி காய்ச்சல் வந்தவனுக்கு சமம் ஒருத்தனு கிட்ட நெருங்க மாட்டான். பண்ணிட்டு எப்படி பந்தா உட்காந்துருக்கான் பாரு. உன் ஆத்திரத்துக்கு கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் போடுறா. இப்ப அவன் கஸ்டடியில மாயா இருக்கா. அந்த தும்பி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் சைலண்டா இரு. நாத்த முத்தான நல்ல முத்துரா. நல்ல முத்தான உங்க உருவத்தை பார்த்து ஓனா நினைச்சு மோதிட்டோம். ஆனா மோதனதுக்கு அப்புறம் தான் தெரியுதே நீங்க டயட்ல இருக்கிற டைனாசர்ஸ்ன்னு. அண்ணன் சிரிச்சிட்டு நல்ல மூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல மூட்லயே மாயாவும் கூட அமிச்சிங்கன்னா சந்தோஷமா போயிடுவோண்ணே. என்னடா எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். போதை ஆயிட்டானா? டேய் காத்து வரலடா. அவர் மூக்கு என்ன டேபிள் ஃபேனை காத்து வரதுக்கு மூச்சே வரல மச்சி. மூச்சு வரலையா? டேய் எதடா உடைச்ச? நெஞ்சு எலும்புடா. கையறா. அவனே மீன் முழுமா 4 எலும்பு வச்சிருக்கான். அதே அமுக்கி உடைச்சிட்டியா? சரியானவடா நீ. அண்ணே நல்ல முத்தண்ணே. டேய் மீன் சேர்த்து கருவாடா ஆயிடுச்சுடா. மாயா மாயா எங்க இருக்க? தெரியல. கண்ணை கட்டி கால்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு இறக்கி விட்டு போயிட்டாங்க. சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நான் அப்புறம் பேசுறேன். இந்த பக்கம் நீ அந்த பக்கம் ரவுண்ட் போடு. டேய் மச்சான் போலீஸ்டா. நல்லா மாட்டணும். மாட்டலடா, தெளிவா பிளான் பண்ணி கற்கவே நம்மள மாட்டி விட்டான். முதல்ல கஞ்சா கேஸ், இப்போ மர்டர் கேஸ். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறன்றத பத்தி கூட கவலைப்படலடா. போய் இவனை கொண்டு ஜெயிலுக்கு போற நினைச்சாதான் ரொம்ப கேவலமா இருக்கு. மச்சான் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசை தீர உன் மூஞ்சில ஒரு குத்து குத்திக்கிறேன். வச்சு பண்ணி தொலை. டேய் இவன் எப்பறாங்க? பக்குன்னு ஆயிடுச்சு மச்சான். இவன் செத்துட்டானா அதோட இருக்கான கூட தெரிய மாட்டேது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறான். இது வேலைக்கு ஆகாது, உடைக்க வேண்டியதான். சார் நீங்களா? ஒண்ணு இல்ல சார், வீட்டுல ஏதாவது சத்தம் கேட்டதா போன் வந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தோம். என்னங்க எங்க போயிட்டீங்க? இதுக்கு நம்ம இன்டர்வல் விடுறது. சீக்கிரம் வாங்க. சாரி சார், நிலைமை தெரியாம நடுவுல வந்துட்டேன். அப்ப நான் எங்க வாங்க, மெதுவா பாத்து. என்ன சார்? இல்லையா, எப்படி இதெல்லாம் நடக்குது? அதான் குழப்பமா இருக்கு. போங்க சார், 2 கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்றிருக்கீங்க. இது எப்படி நடக்கும் தெரியாதா? சந்தடி சாக்குல குத்துறியாக்க வாயா. டேய் அவன் பாடியில வெயிட்டா இருக்கிறது அந்த போன் மட்டும் தான். அதை என்ன எடுக்கிற? கற்கவேலுக்கு நான் 3 நாள் டைம் கொடுத்திருந்தேன். அவன் 2 நாளுக்கு முன்னாடியே வேலையை கட்டிட்டான். பதிலுக்கு நான் யாரும் காட்ட வேணாம். இந்த எஸ்எம்எஸ் தான் அவனுக்கு ஊதுற முதல் சங்கு. ஹலோ, நான் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். நாம நினைச்ச மாதிரி மர்டர் நடக்கல, மேட்டர் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் சார், அந்த கன்றாவிய கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அவன் சாகல சார், சந்தோஷமா இருக்கான். எல்லாம் ரெடி சார். சார் நல்ல முத்தோட மெசேஜ் சார். என்ன போட்டு தள்ளிட்டு ஏன் கோசிக்கு வர பாக்குறியா? விட மாட்டேன்டா. 4 மணிக்குள்ள உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. ஹலோ, நான் சொன்னதை முடிச்சிட்டியா இல்லையா? முதலாளி என் கையில தான் சைன் அடித்து சாவடிச்சான் அவனை. கிழிச்ச அவன் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான். போய் பாரு. டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி, அவன் பணத்தோட வந்து பாரு அவங்கள. எப்படி தப்பிச்சான்? நான் தானே சாவடிச்சேன். ஹலோ, ஹாய். சூப்பர். செம்ம இருக்காருல்ல? ஐயோ கொலவி. கொலவிடா. டைம் காட்டு. டைம் காட்டுதுன்னா கோயில் மணியா? இந்த ஆட்டத்துக்கு நான் வரல, இந்த நீ ஆட்டிக்கோ. அவன் காத்தடிச்சாலே ஊந்துறான். என்கிட்ட சண்டை வர சிரிக்கிறியா? உன் என்ன செய்ய போறோம்?
வாடா வாடா வாடா. யாரா அவன் செத்த பாம்பாட்சி எடுத்துன்னு போறான்? இதை வச்சு என்ன பண்ண போறான்? மச்சான் இவன் உயிரோட இருக்கிறதா கற்கவே இல்லாம ஆரம்பிச்சிட்டான். நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எதை வச்சு நம்மள அடிக்கணும்னு பார்த்தானோ அதை வச்சு அவனுக்கு அடிக்கிறோம் டாப்பு. இனி இவனை தேடி அவன் வரக்கூடாது, நம்ம தான் அவன் எடுத்துக்கு போகணும். ஓகேடா. லைஃப்ல இவ்வளோ லைட் வெயிட் போனதை நான் பார்த்ததே இல்லப்பா. இவனுக்கெல்லாம் பாட வேணாம், ஒரு கூட இருந்தா போதும். அள்ளி போட்டா எடுத்துட்டு போய் சுடுகாட்டில் கொட்டு வந்துருவாங்க. ஆனா உன சைனாக்காரன் வணங்க சொல்ற மாதிரி தலையை குனிஞ்சிக்கிறான். அண்ணே அர்ஜென்ட்டா கிண்டிக்கு போகணும். அதுக்கு வேற வண்டியை தான் பார்க்கணும். ஏன் இந்த வண்டிக்கு என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்னே துருவி பாக்குறேன். என்ன ப்ராப்ளம்னே தெரியல. துருவி பாக்குற தேங்க முடியாடா. நவுறா மச்சாவா, என்ன ஃபால்ட்னு பார்க்கலாம். புறா புறா. நீங்க முன்னாள் மந்திரி நல்ல முத்து தானே? எங்க வீட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்ன? குடிச்சிட்டு என்ன சொன்னாரு? அவர் குடல்ல இருந்து உங்க வீட்டுக்கு கொடா கணேசன் தரனாரா? ஏச்சி நவுரு மச்சா வாடா புறா. இவன் வேற ஏதோ ரிப்பேர் பண்ற மாதிரி மூஞ்சி முன்னாடி விடுறான். இவனை தூக்கி பின்னாடி போடுறான். டேய் வாடா. ஹலோ கண்ட்ரோல் ரூம், செக் போஸ்ட்ல பிளாக் பண்ணுங்க. மணல திருடிட்டு லாரி நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு. மச்சான் ஓடுடா. மண்ணுக்குள்ள போக வேண்டிய மண்ணில போய் லாரி அடிச்சதுல கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? முதல்ல அவனை பிடிக்கணும். வண்டி எடுடா. ஐயோ வா சீக்கிரம். என் வண்டி. நீ போயிட்டேடா, இன்னும் ஸ்பீடா போடா. என்னடா வண்டி ஒரே ஸ்பீடு போக விட்டு போயிட்டு இருக்குது. இந்த வண்டி நான் ஓட்டி என் ஸ்டைலுக்கு மாறிடுச்சு. இனி யார் ஓட்டினாலும் இப்படிதான் ஓடும். ஆமா இது முன்னாடி என்ன வேலை செஞ்சுட்டு இருந்த? லேடி ஸ்டைலரு. அட கண்ணு குட்டி வாயா, தையல் மிஷினை மேய்க்கிற மாதிரி ஆக்சிலேட்டர் விட்டு மேய்ச்சா பின்ன கார் ரிப்பேர் ஆகாம ரேஸ் கடா போவோம். முதலாளி சக்சஸ். கழுத்தனை வச்சு கொண்டு பாடியோட உங்களை பார்க்க வந்துட்டு இருக்கேன். இப்போ பாடி எங்க? இருந்துச்சு முதலாளி. பாடியை பின்னாடி வச்சுதான் காணோம். எப்படா இருப்பான்? அதான் என் முன்னால போறானே. போற வேகத்தையும் ஸ்டைலையும் பார்த்தா எனக்கு முன்னாடி அவன் கவர்னரை பார்த்துருவான் போல இருக்கு. தம்பி எவ்வளவு கஷ்டப்படுது. கட்டையில போடுவேன், கை கொடுக்க கூடாது. அவன் ஆல்ரெடி கட்டையில போனவன் தான்டா. எது டெட் பாடியா? பின்ன என்ன ஜிம் பாடியா? இப்படியே போனா வேலைக்கு ஆகாது. ஏதாவது கம்பி எடுத்து டயர்ல குத்து, பஞ்சர் ஆயிடும். அப்படியே தூக்கி போட்டு போயிடலாம். டேய் சொட்ட, சூப்பர் ஐடியா. ஏதாச்சும் ஷார்ப்பா ஒரு கம்பி தாடி டக்குன்னு. இதா கம்பி, இத எடுத்து குத்து. என்ன சின்னதா இருக்குதுன்னு பாக்குறியா? இத வச்சு நான் எவ்வளவு வேலை பார்த்திருக்க தெரியுமா? என்ன பார்த்திருப்ப? ஜாக்கெட் பிரிச்சிருப்ப, பாவ நட கொத்து இருப்ப. இதை வச்சு அப்புறம் டயரை குத்த முடியும். சீக்கிரம் போடா. உருண்டு வண்டி முன்னாடி போய் தொங்குறான்டா. டேய் இப்ப ஊர்னா மட்டும் நான் உயிரா போகுது. ஏற்கனவே செத்தவன் தானே. அமைச்சர் தான் இப்படிதான் இருக்கணும். அந்த தொங்கியாவது அநியாயத்துக்கு எதிராக போராடுறான் பாரு. வண்டியை திருப்பினா. நமது ஏவிடிவி குழுமத்தின் தலைவர் திரு கற்குவேல் விஸ்வநாத் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் புதிய அமைச்சராக பதவியேற்க உள்ளார். அதன் நேரடி ஒளிபரப்பில் உள்ள நமது நிருபரிடம் பேசுவோம். வணக்கம் சந்தியா. வணக்கம் சத்யமூர்த்தி. நீங்க பாத்தீங்கன்னா இங்க நிறைய தொண்டர்கள் குவிஞ்சிருக்காங்க. கூட்டமா இன்னும் தொண்டர்கள் வந்த வண்ணம் இருக்காங்க. மிஸ்டர் கற்குவேல் விஸ்வநாத் பதவி ஏற்கிறது பாக்குறதுக்கு அவங்க தொண்டர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதோ அவரு வந்துட்டாரு. மினிஸ்டரா பதவி ஏற்றதும் உங்க முதல் செயல் என்னவா இருக்கும் சொல்ல முடியுமா சார்? பேசிக்கலாவே நான் நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கேன். என்ன போஸ்டிங்ல இல்லாம செஞ்சுட்டு இருந்ததை இனிமே போஸ்டிங்ல இருந்துட்டு செய்ய போறேன். அவ்வளவுதான். வழிவிடுங்க. முதலாளி என்ன நம்பாம சந்தேகப்பட்டீங்களா? உங்களுக்காகவே சாட்சியோடு கொலை பண்ண போறோம். நான் கொல்றதை நீ கண்ணால பாருங்க.
நம்பிக்கை இல்லையா? இப்போ நம்புறீங்களா? நீங்க மந்திரி அவரெல்லாம் எவனாலும் தடுக்கவே முடியாது. இருந்த ஒரு எதிரியையும் போட்டு தெரியாச்சு. இருந்தாலும் இவன் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இவன் ஜகஜால கிளீடா இருக்கான். அதனால சேஃப்டிக்கு திரும்ப ஒரு வாட்டி போட்டு தள்ளிடுறேன். இனிமேலாவது என் மேல சந்தேகப்பட மாட்டீங்களா முதலாளி? முதலாளி 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 முதலாளி